ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்க தரணி. நம்ம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, விநாயகர் சதுர்த்தி வரது இன்னும் கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டு ஹைதராபாத் மாடல் விநாயகர் சிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில இருக்க சவுலூருக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அரடியில இருந்து 10 அடி வரைக்கும் ஹைதராபாத் மாடல் விநாயகர் சிலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்க ஒவ்வொரு சிலையா நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். நீங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி நீங்க சிலை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, அதாவது நீங்க உங்க ஏரியாவுக்கு எடுத்துட்டு போய் உங்க குடோன்லயோ இல்ல கோயிலே எந்த ஒரு இடத்துல நீங்க சிலையை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2000 3000 எக்ஸ்ட்ராவும் கம்மி பண்ணி தரேன் இருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெகுலரா பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் உடன் நம்ம வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அரடியில இருந்து 5 அடி வரைக்கும் விநாயகர் சிலை இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிலையா நான் காமிக்கிறேன். இந்த சிலை பாத்தீங்கன்னா வந்து 5 தலை நாகத்துக்கு மேல வந்து விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி சிலை வந்து ஒரு 4 அடி வரும். அதுக்கு மேல நாகம் வந்து ஒரு அடி வரும். மொத்தமா இந்த சிலையோட ஹைட் பாத்தீங்கன்னா 5 அடி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா யானை தலை மேல வந்து விநாயகர் உட்காந்துருக்காரு. யானையோட தலை மேல வந்து விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி வருவார். அவ்வளோதான். தலை தான் வந்து பெருசாக இருக்குது, யானை தலை. எங்ககிட்ட வந்து இந்த வருஷம் வந்து நியூவாக வந்திருக்க மாடல் வந்து ஒரு 2 சிலை இருக்குது. அது 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலை. பின்னாடி வந்து கிருஷ்ணர் ராதை இருக்க மாதிரி பேக்ரவுண்ட் ஆர்ச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து விநாயகர் வந்து ஒரு கால் மடிச்சு வச்சு கையில் ரோஸ் வச்சிருக்க மாதிரி கையில் தர்பாரில் உட்காந்துருக்க மாதிரி இது ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடி வரும். இது பெயிண்டிங்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. கண்ணெல்லாம் அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக இருக்குது அப்படியே பார்க்கவே. பித்தி ஆர்ச்சோட இந்த சிலை வந்து இருக்கு. இது வந்து இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி வரும். இங்க இருக்கிறது வந்து இதான் பெரிய ஹைட்டா இருக்க மாதிரி. அதாவது வந்து விநாயகர் வந்து ஒரு கால் மடிச்சு உட்காந்துருக்க மாதிரி, சமணங்கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி 4 கையோட இருக்காரு விநாயகர். பித்தி ஆர்ச்சோட வரும். இந்த லைன் ஃபுல்லா அதே தான். அடுத்தது இங்கோட இங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. கிரைனட் கல்ல வந்து விநாயகர் இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. பெயிண்டிங்கு லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 9 அடி சிலை. இது இந்த லைன் ஃபுல்லாக அந்த எலி மாடல் இருக்க சிலைங்க தான். இது வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மாடலில் வந்து விநாயகர் இருக்காரு. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி வரும். கிருஷ்ணர் மாடல் வந்து விநாயகர் வந்து எலி மேலே வந்து கை ரோஸ் வச்சுட்டு கை வச்சிருக்க மாதிரி. இது வந்து ஒரு 7 அடி 8 அடி வரும் இந்த சிலை. இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் புக் பண்ணிக்கோ. இது வந்து ராஜா மாடலில் 4 அடி சிலை. இது பெயிண்டிங் கண்ணெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த லைன் ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து பெயிண்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது பார்க்க. லைன் ஃபுல்லாக அதே தான். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 அடி சிலை வரும். விநாயகர் வந்து நார்மலாக உட்காந்துருக்காரு. தும்பிக்கைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து நகை ஜுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே பெயிண்டிங் பயங்கரமாக இருக்குது. அப்படியே மின்றாரு. இவங்க கிட்ட மொத்தமாக வந்து ஒரு 10 மாடல் சிலைங்க தான் இருக்கும். 10 மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு 10 சிலை வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எந்த சிலை பிடிச்சிருக்கோ, எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முன்ன 9 அடியில் பார்த்த விநாயகர் ஐயப்பன் மாடல் விநாயகர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 அடியில் இருக்குது இந்த இடத்துல.